பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கத்தரங்களை கொதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ரோமர் 6:1 இருக்கிற முக்கியத்துவம் என்னென்று சொன்னால், அந்த பாவம், மனுஷகுலத்தின் பிரச்சனை, அந்த பாவம் என்பது ரோமர் 6:1 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6:1 இருக்கிற அந்த வெளிப்பாடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததென்றும், அந்த வெளிப்பாடு கட்டாயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றுக்கொள்ள வேணுமென்றும் பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அதை புற முடியாமல் இருப்பதன் காரணம் என்ன என்பதையும் நான் கடந்த செய்தியில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். அதனை பற்றி இன்னும் நாங்கள் அதிகமாக பல விஷயங்களை அறிய வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நேரடியாக வேத வாக்கியத்திற்கு செல்வோம். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியத்துக்கு நாங்கள் தெரிந்து கொண்ட தலையங்கம் பாவ சுபாவம், சின் நேச்சர். அப்போ சின் நேச்சரை பற்றி நாங்கள் விவரமாக அறிய வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாவ சுபாவத்தை பற்றி விவரத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிய வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் அதற்கு போவதற்கு முன்பு ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே, ஸ்தோத்திரம். சத்திய பரனாகிய எங்கள் கர்த்தாவே, உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகள், இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளை தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே போதகத்தை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த ரோமர் 6:1 குறிப்பாக ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பாவத்தை பற்றி, அதற்கு பாவ சுபாவம் என்று பெயருண்டு, அதற்கு ஜென்ம சுபாவம் என்று பெயருண்டு, அதற்கு ஆவாமின் சுபாவம் என்றும் பெயருண்டு, அதற்கு கேடான சுபாவம் என்றும் பெயருண்டு. அப்போ பல்வேறு விதமாக அதனை அழைக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு பாவ செயல்களை பற்றி சொல்லவில்லை. அந்த பாவ செயல்களை செய்வதற்கு காரண
காரணமாக இருக்கிற மனுஷ சுபாவம், மனுஷனுக்குள்ளுக்குள்ள வந்த பாவ சுபாவத்தை பற்றியே நாங்கள் இப்பொழுது நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட சுபாவத்தை சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 5:20 ஏற்கனவே இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மறுபடியும் அதனை பார்க்கிறது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 5:20 கிருபையை பற்றியும் நியாயப்பிரமாணத்தை பற்றியும் அவர் உபதேசிக்கும் பொழுது 5:20 ஒரு மிக முக்கியமான வேத வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு ரோமர் 5:20 மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னது துரதிர்ஷ்டவசமாக பல்வேறு விதமான வியாக்கியானத்துக்கு உட்பட்டது என்பதை அது மட்டுமல்ல முழுதும் தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தற்பொழுதும் இந்த வேத வாக்கியத்தை வாசித்தவுடன் அநேகமான கிறிஸ்தவர்கள் தவறான அர்த்தம் கொள்கிறார்கள். அந்த தவறான வியாக்கியானத்தை செய்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகுமா இருந்தால் நாங்கள் பாவத்தை செய்கிறது எவ்வளவோ மேல் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக பாவச் செயல்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. ஏன் பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாரே, பாவம் பெருகினால் கிருபை அதிகமாய் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் பாவத்தை பற்றி அவ்வளவாக அக்கறை கொள்வதில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த விதமான அபிப்பிராயம் அப்போதான் இருந்ததென்றது மட்டுமல்ல, தற்பொழுதும் அநேகமான கிறிஸ்தவர்களுக்குள்ளே அந்த விதமான அனுபவம், அந்த விதமான வியாக்கியானம், அந்த விதமான அர்த்தம் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆனபடியால் அவர்கள் பாவத்தை நாங்கள் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை, பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பாவத்தை அதிகமாக செய்ய விரும்புகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கத்தாலே பவுல் அப்போஸ்தலருடைய விரோதிகள் அவரை கேலி செய்ய தொடங்கிவிட்டார்கள். அது எப்படி அவர்கள் கேலி செய்ய தொடங்கினார்கள் என்று சொன்னால், பாவம் செய்வதற்கு பவுல் அப்போஸ்தலர் சொன்ன வசனம் அனுமதி பத்திரமாக இருக்கிறது, அனுமதி பத்திரமாக இருக்கிறது. அப்போ எந்த மனுஷனும் பாவம் செய்வதற்கு என்றால் கிருபை தாராளமாக பெருகும் என்று சொல்லியிருக்கிறபடியால் பவுல் அப்போஸ்தலர் பாவம் செய்வதற்கு அனுமதி பத்திரமாக அவருடைய வேத வாக்கியம் இருக்கு, அவர் சொன்னது இருக்கு என்று சொல்லி அவரை கேலி பண்ண தொடங்கி விட்டார்கள். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இரு பகுதியுமே தவறான வியாக்கியானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாயின் இந்த கிருபையின் உபதேசம் சொல்லுவது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிருபையின் உபதேசத்தை தவறாக அர்த்தம் கொண்டதே இந்த மாதிரியான சிந்தனைக்கும் இந்த மாதிரியான வியாக்கியானத்துக்கும் காரணமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிருபையின் செய்தி என்ன சொல்கிறது என்பதை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி எபேசியர் 2:7-9 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமாக இருக்கிறது. எபேசியர் 2:7-9. இப்போ எபேசியர் 2:7-9 சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ
தேவனுக்கு முன்பாக மனுஷன் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படவில்லை என்பது இந்த எபேசியர் 2:7-8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், கிருபையினால மனுஷன் கிருபையின் செய்தி சொல்வது என்னவென்றால், மனுஷன் நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினாலே அன்றி கிரியைகளினால் அல்ல என்பதை எபேசியர் 2:7-8-9 உறுதிப்படுத்துகிறது. அப்போ மனுஷன் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் விசுவாசிக்க முடியுமா இருந்தால் அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக கருதப்படுவான் என கிருபையின் செய்தி சொல்கிறது. அப்போ இந்த விதமான உபதேசம் மனுஷனுடைய மீட்கப்படாத இருதயத்துடைய மனுஷனிடத்தில் பகைமை உணர்ச்சியை தூண்டி விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனுடைய நியாயப்படுத்துதலின்படி அவனுடைய நியாயப்படுத்துதலுக்கு கிருபையின் உபதேசம் முழுதுமாக முரண்படுகிறது. கிருபையின் உபதேசம் மனுஷனை பாவி என்று தெளிவாக சொல்லுகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனுஷனுடைய நியாயப்படுத்துதலுக்கும் கிருபையின் உபதேசத்துக்கும் இடையில் ஒன்று கொண்டு முரண்படுகிறது. ஏனென்றால் கிருபையின் செய்தி சொல்கிறது மனுஷன் ஒரு பாவி என்று சொல்லுகிறதையும், அவன் ஜென்ம சுபாவத்தினால அந்த பாவத்தினாலே அவன் சீரழிந்து போயிருக்கிறான் என்பதையும், அவன் தன்னுடைய சுயபலத்தினால ஒரு பொழுதும் தன்னுடைய பாவத்துக்கு நிவர்த்தியை காண முடியாது என்பதையும், ஆனபடியால் தேவனுக்கு முன்பாக அவனால் வாழ முடியாது என்பதையும், அவனுக்கு நிச்சயமாக ஒரு ரட்சகர் அவசியமாய் தேவையாய் இருக்கிறது என்பதையும் கிருபையின் செய்தி உறுதிப்படுத்தியது. ஆனால் மனுஷனுடைய நியாயமோ அதுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய நியாயம் என்னென்று பார்ப்போம். அப்போ சூழ்நிலைகளின் நிமித்தமே மனுஷன் தவறு செய்கிறானே தவிர கிருபையின் செய்தி சொல்கிறது போல் அல்ல. மனுஷன் பாவியாக பிறக்கவில்லை, அவனுக்குள்ள பாவ சுபாவம் இல்லை. பாவ சுபாவத்தினாலே அவன் பாவச் செயல்களை செய்கிறதும் இல்லை. அவன் பாவச் செயல்களை செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவனுடைய சூழ்நிலைகள். இது மனுஷனுடைய நியாயம். சூழ்நிலைகளின் நிமித்தமே மனுஷன் தவறு செய்கிறான் என்று சொல்லி மனிதன் ஒருமைப்படுத்துகிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லிக்க அதற்கு பாவம் என்று பெயர் சூட்டுவதை அவன் விரும்பவில்லை. அப்போ பாவம் என்று பெயர் சூட்டுவதற்கு பதிலாக தன்னுடைய அக்கிரமத்தை நினைப்பூட்டாத வேறு சொற்கள், தன்னுடைய அக்கிரமத்தை நினைப்பூட்டாத, தன்னுடைய மீறுதல்களை நினைப்பூட்டாத வேறு பொருத்தமான சொற்களை அவன் தேடி பிடித்து கொள்கிறான். உதாரணமாக வேசித்தனத்துக்கு அவன் மாம்ச வியாபாரம் என்று சொல்வதன் மூலம் அந்த கன்விக்ஷன், அந்த கண்டிப்பிலிருந்து அது தப்பிவிடலாம் என்று அவன் யோசிக்கிறான். அப்போ வேசித்தனத்துக்கு மாம்ச வியாபாரம் என்றும், வேசித்தனத்தை வெளிப்படையாக செய்பவர்களை பாலியல் தொழிலாளர்கள் என்றும் அவன் அழைக்கிறான். அப்போ தனக்கு கண்டிப்பாக கொடுக்காத சொற்களை அவன் தேடி பிடித்து அப்போ தான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி அவன் நினைக்கிறான். இப்படியாக மனுஷன் தன்னை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களையும் வஞ்சிக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். மனுஷன் எந்த பேராலே அழைத்தால் என்ன, அவன் பாவத்தை செய்கிறான் என்றே தேவன் கருதுகிறார். அந்த பாவத்துக்குரிய தண்டனையை அவன் பெற்றே ஆக வேணும் என்பது தேவனுடைய ஏற்பாடு. மனுஷன் என்ன விதமாக பேறுகளை மாற்றி அமைக்கிறானோ அதுக்காக தேவன் என்ன செய்கிறது, மனுஷன் பேரை மாற்றித்தானே, ஆனபடியால் நான் ஒன்றும் செய்யலாதென்று சொல்லி அவர் நினைப்பதில்லை. மனுஷன் அப்படித்தான் செய்வான் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரியுமானபடியினால்
மனுஷன் எப்படி செய்தால் என்ன, அவன் மீறுதலில் ஈடுபட்டால், என்னுடைய பிரமாணங்களுக்கு எதிராக அவன் எதை செய்தாலும் அவன் பாவம் செய்கிறான் என்பது தேவனால் இடப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. அப்போ மனுஷன் ஏன் இப்படி செய்கிறான் என்று சொன்னால், இதற்குத்தான் வஞ்சகாவி என்று நாங்கள் சொல்கிறோம். மனுஷனை வஞ்சிக்கிறது. வஞ்சகாவி அவனை வஞ்சித்து இந்த மாதிரியாக செய்கிறபடியினால் அவன் இதனுடைய பிரதிபலன்கள் என்ன எதையும் அறியாதிருக்கிறான். அப்போ அவன் மறுபிறப்பு ஆனபடியால் தான் அவனுக்கு மறுபிறப்பு தேவை. இந்த பாவப்பிறப்போடு அவன் இருப்பானாயிருந்தால் வஞ்சிக்கிற ஆவியினாலே அவன் ஏமாற்றப்பட்டு வஞ்சகமான செயல்களை அவன் செய்து தான் வஞ்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, தன்னோடு சம்பந்தப்பட்ட எல்லா மனுஷர்களையும் மனுஷன் வஞ்சிக்கிறான். ஆனபடியால் அவனுடைய பாவப்பிறப்பில் இருந்து அவன் விடுதலை பெற்று வேறொரு ஆவிக்குரிய பிறப்பு, அப்போ பாவப்பிறப்பில் இருந்து விடுதலை பெற்று ஆவிக்குரிய பிறப்பை அவன் பெற வேண்டியவனாக இருக்கிறான். இது பற்றி இந்த மனுஷன் இப்படி செய்கிறதை பற்றி 1 கொரிந்தியர் 2:14 தெளிவாக வேத வாக்கியம் சொல்கிறது. வேத வாக்கியம் சொல்கிறது தான் நமக்கு முக்கியம். அதுவே அதிகாரபூர்வமான வார்த்தை என்பதையும் அதுவே தேவனுடைய வார்த்தை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேணும். மனுஷன் என்ன மாதிரி சொன்னால் என்ன, அது முக்கியம் என்றதல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, இந்த சிந்தனையிலேயே நாம் வாழ வேண்டும். அப்போ 1 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ பாவ சுபாவத்தோடு பிறந்த மனுஷனோ, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், பாவியாக பிறந்த மனுஷன், கர்த்தருடையது ஆவிக்குரிய விஷயங்கள் ஒன்றையும் அவனால் அறிய முடியாது. ஆவிக்குரிய விஷயங்கள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று 1 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் அந்த காலத்திலிருந்து தன்னுடைய கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும் என்பதை அவன் கீழ்ப்படிய அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படி அவனுடைய கீழ்ப்படியாமைய அத்தி இலையினால தன்னுடைய மீறுதல்களை மூடின மாதிரி மனுஷன் ஆதாம் செய்த அதே மாதிரியே இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மாறினால் அவன் நிச்சயமாக, அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லியிருக்க, சூழ்நிலைகள் தான் மனுஷன் தவறுதலாக நடக்கிறதற்கு காரணம் பாவ சுபாவம் அல்ல, சூழ்நிலைகள் தான் முக்கியமான காரணம் என்றும். அப்போ அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றி விட்டால் அவன் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டான் என்று சொல்லி மனுஷனுடைய ஞானம் சொல்கிறது. இப்படித்தான் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மனோதத்துவத்தினால, சைக்காலஜியினால் சொல்லப்படுகிறது. இது மனோதத்துவத்தின் மாயை, மற்றது அத்தியிலே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை மாற்றினால் மனுஷன் மாறுவான் என்ற சிந்தனை சூழ்நிலைகள் அல்ல பிரச்சனை என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்க போகிறேன். அப்போ மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது தான் பிரச்சனையே தவிர சூழ்நிலைகள் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனோபாவம் இந்த மாதிரியான மாயைகளினால ஏராளமான அவ்விசுவாசிகளை ஏமாற்றுகிறது மட்டுமல்ல, அளவுக்கு அதிகமான கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆதாமினுடைய அத்தியிலே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்து கொள்வோம். மனோதத்துவம் சொல்கிறது உண்மை என்று எடுத்துக்கொள்வோம்.
அப்போ மனோதத்துவம் செய்கிறது உண்மையானால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட சூழ்நிலை மாதிரி ஒரு மனுஷர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. மிகவும் அருமையான சூழ்நிலை அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்தார்கள். அப்போ இதில் இருந்து நாம் அறியக்கூடியது என்ன? சூழ்நிலை அல்ல பிரச்சனை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் இந்த பிரச்சனை எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் பாவம் செய்தார்கள், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு நல்ல சூழ்நிலை இருந்தது. ஆனபடியால் சூழ்நிலை தான் காரணம் என்ற பேச்சு முற்றும் முழுதுமாக செயலிழந்து போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவச்செயல்களுக்கு காரணம் சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததே பாவச்செயல்களுக்கு முக்கியமான காரணம் என்றும், மனோதத்துவத்தினுடைய வாதம் ஒருவித பிரயோசனமும் இல்லாத மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து வந்த ஞானம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல பார்த்து கொள்வோம். பிந்தின ஆதாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2ஆம் மனுஷனாக இயேசு கிறிஸ்து, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் முற்றும் முழுதும் விரோதமான சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்தார் என்பதையும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததையும் நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ முந்தின ஆதாமுக்கு கிடைத்த அதே மாதிரியான சூழ்நிலை பிந்தின ஆதாமுக்கு கொடுக்கப்படவில்லை. முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை 2ஆம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் அவர் ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்தார். இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் மனோ தத்துவத்தினுடைய வாதம் முற்றும் முழுதும் தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பற்றி யாக்கோபு 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனோ தத்துவத்தினுடைய ஞானத்தை பற்றி யாக்கோபு 3:15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் உலகத்தில் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தது பிசாசிட்ட இருந்து இந்த மாதிரி ஞானம் வருகிறது என்று சொல்லி யாக்கோபு 3:15 சொல்லி இருக்கிறார். அப்போ மனோ தத்துவம் பிசாசினிடத்திலே இருந்து வந்த ஞானம் என்பதையும், அது ஜென்ம சுபாவத்துக்கு உரியது என்பதையும், அது லௌகீக சம்பந்தமானது உலகத்தினுடைய அறிவு என்று சொல்லி இங்கு இது பரத்திலே இருந்து இந்த ஞானம் இறங்கி வரவில்லை. அப்போ இது மனுஷனுடைய நியாயம், மனுஷனுடைய இருதயத்தில் கற்பம் தரித்த நியாயம், இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது பிசாசுகளுடைய நியாயம் என்று சொல்லி யாக்கோபு 3:15 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ பாவம் என குறிக்கப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு நான் இதை பற்றி முந்தியொருக்கா சொல்லியிருக்கிறேன். அதாவது யங்கின் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பரிசுத்த வேதாகமத்தில், யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிளில் பாவத்தை, அந்த பாவம் ரோமர் 6:1 சொல்லப்பட்ட பாவத்தை ஆங்கில வேதாகமத்தில் யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிளில் அந்த பாவம் தி சின் என்றே குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஒவ்வொரு தரம் இன்டர்நெட்டில் போய் இந்த யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள் என்றதை நாங்கள் கூகுள் பண்ணினால் உடனடியாக இது வரும். இதில் தி சின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கிங் ஜேம்ஸ் வேர்ஷனிலேயும் ஆங்கில வேதாகமத்திலேயும் சின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தவிர தி சின் என்று சொல்லப்படவில்லை. அப்போ தி சின் என்பது ஏற்கனவே கிரேக்க மொழியில்
வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாவம் என்று இங்கு சொல்லப்பட்டது பாவ செயல்களை பற்றி அல்ல, ஒரு குறிக்கப்பட்ட பாவம். அந்த பாவம் ஆதாமிலே இருந்து பிறப்பின் மூலமாக மனுஷனுக்குள் கொள்ள நோய் போல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தொற்றின அந்த பாவத்தை பற்றியே இங்கு சொல்லப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனே பாவ சுபாவம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவாக மனிதனை ஆண்டு கொண்டதென்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவாக மனிதனை ஆண்டு கொண்டது. அப்போ ரோமர் 5:21 பாவம் மனிதனை அரசாளுகிறது என்று தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் எச்சரித்திருக்கிறார். ஆதாமின் வீழ்ச்சியினால் ஏற்பட்ட அந்த பாவம் என்ற ஜென்ம சுபாவம் மனிதனை சிறைக்குள் உட்படுத்துகிறது என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். சகல மனித வர்க்கத்தினுடைய ஜீவ ஊற்றும் இந்த பாவத்தினால் நஞ்சூட்டப்படுகிறது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரோமர் 3:10-18 பார்த்தால் மனுஷன் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறான். அவனுடைய நிலைமை முற்று முழுதுமாக பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இதை மனுஷனை சிறைக்குள்ள இது உட்படுத்தினது மட்டுமல்ல, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த பாவம் மனுஷனை சிறைக்குள் உட்படுத்துகிறது என்று அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 5:22 சொல்லியிருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான உண்மை, மனுஷனை பாவ செயல்களை செய்ய சொல்லி அந்த பாவம் தூண்டுகிறது, இடவிடாமல் தூண்டுகிறது, முடிவில்லாமல் மனுஷனை தூண்டுகிறது. மனுஷன் பலமில்லாதவனாக அந்த பாவம் அவனை சிறைக்குள்ள வைத்திருக்கிறதுனால அந்த பாவம் சொல்லுகிறபடி மனுஷன் செய்கிறானே தவிர அதை எதிர்த்து நிற்கிறதற்கு மனுஷனிடத்தில் பலம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தூண்டுதலை நிறுத்துகிறதற்கு மனுஷ பலம் போதாது. ஆனபடியால் தான் மனுஷன் தான் நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு பாவ செயல்களில் ஈடுபடுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனால் இந்த பாவத்தின் உந்துதலை ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நிலையில் இதே மாதிரி பவுல் அப்போஸ்தலரும் ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்குள்ள அவரும் சிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்பதை ரோமர் 7:15-17 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது என அந்த பாவத்தின் ஆளுகையை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனுடைய வழியை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் பவுலுக்கு வெளிப்படுத்தினார் என்பது தெளிவாக கலாத்தியர் 1:11-12 இது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென் அண்ட் ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.